ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். வெள்ளை பூசணி அல்வா எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இந்த ரெசிபியில் மஞ்சள் பூசணி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து டபுள் சைடாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மேலே இருக்க தோல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவுறதை வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீவினதுக்கப்புறம் இதில் முன்னாடி இருக்க இந்த விதைகள்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் திருவுறது இல்லைன்னா கேரட் சீவுறது வச்சு இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம தண்ணியெலாம் மட்டும் தனியாக புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நான் வந்து கைட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து வடிகட்டுறதை வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதும் முந்திரி பருப்பை இந்த மாதிரி நான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வறுபட்டு இருக்கணும். சிம்மில் வச்சு நம்ம நல்லா முந்திரி பருப்பில் நல்லா வறுக்கவும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யிலேயே நம்ம வந்து பூசணிக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய்யிலே பூசணிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஓரளவு நல்லா வதங்கவும் நம்ம வந்து பூசணிக்காய் தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ண விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வரைக்கும் பூசணிக்காயெலாம் நல்லா குக் ஆகட்டும். இது கூட நம்ம ஏலக்காவை இடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து தேவையான அளவு இப்போது ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 2 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இடித்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு நிறைய தண்ணி இருக்க மாதிரி கொஞ்சம் இருக்கும். இப்போ இதிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து கெட்டியாக வர வரைக்கும் நம்ம இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கட்டியாக இந்த மாதிரி குக் ஆகவும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீலாம் நல்லா உருகி முந்திரி பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்மளுக்கு சூப்பரான நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சர்வ் பண்ணுற பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப பூசணிக்காய் சாம்பார்லாம் செஞ்சுருப்பீங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.